அந்த திட்டம் கொண்டு வந்தா அதுல முறைகேடு, இதுல ஊழல்னு புகாரு. இந்த திட்டம் கொண்டு வந்தா அவ்வளவு கமிஷன், இவ்வளவு கமிஷன் குற்றச்சாட்டு. ஒரு திட்டத்தையும் செய்யாம இருந்தா முறைகேடு எப்படி நடக்கும்னு பொட்டியில போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க போல. போட்டு உடைக்க வந்துட்டாரு நம்ம இடிதாங்கி. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நதி, நிதி, நீதி இந்த மூன்றையும் வா வா என்று வெத்தலைப்பாக்கு வைத்து அழைத்தாலும் அவை வருவதில்லை. நதியில் நீரை விடுங்கள் என்று கேட்டால் கழிவு நீரை கலந்துவிட்டு குளித்து குடியுங்கள் என்று கூலாக சொல்லுகிறார்கள். கட்சிக்கு நிதி வேண்டும் என்று கேட்டால் நயா பைசா கூட கொடுக்க முடியாது என்று கூறி நைய புடைக்கிறார்கள். நிதிக்காக நீதி கேட்டால் நீ கெட்ட கேட்டுக்கு நிதியாவது நீதியாவது என்று கூறி பேதி போகும் அளவுக்கு பேத்தெடுக்கிறார். விதிக்கு புறம்பாக அல்லது நீதிக்கு புறம்பாக கட்சி நடத்தலாம். ஆனால் நிதியின்றி எத்தனை நாட்கள் தான் கட்சியை தள்ளி கொண்டிருப்பது? இடியை தாங்கி தாங்கி என் முதுகு தண்டு கேள்வி தண்டாக மாறியதுதான் மிச்சம். இருந்தாலும் காரம் குறையாமல் இன்னமும் மேடையில் இடிதாங்கி இரும்பிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் பொதுநல நோக்கு என் பிடரியில் இன்னமும் குடிகொண்டிருக்கிறது என்பதுதானே பொருள். நான் என்ன நிதியை இனாமாக கேட்கிறேன்? தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து ஒரு சிறு தொகுப்பை தானே கொஞ்சம் ஒதுக்குங்கள் என்று கேட்கிறேன். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 விழுக்காடு நிதியை இடிதாங்கிக்கு ஒதுக்கி இருந்தால் கூட இன்று ஆர்கே நகரில் தைரியமாக களத்தில் குதித்திருப்பேன். நான் அப்படி களத்தில் குதித்திருந்தால் ராமசாமிக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து வேட்பாளர்களுக்குமே டிராபிக் பிரச்சனை ஏற்பட்டது. கட்சி வளர்ப்பதற்கு நிதியை கொடுக்க சட்டத்தில் இடமில்லை என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி என்றால் பயணிகளுக்கு நேர்குடை அமைத்து தருவதைப் போல கோடை வெயிலில் இருந்து இடிதாங்கியை தாங்க ஒரு குடை கொடுக்க நிதி ஒதுக்கலாம் அல்லவா? இடிதாங்கியின் சிறு தொண்டையை நனைப்பதற்கு உங்கள் தொகுதி நிதியிலிருந்து சிறு நிதியை ஒதுக்க கூடாதா என்று கேட்டால் அப்படி ஒரு நிதி இருக்கிறதா என்று இடிதாங்கியிடம் எதிர்கேள்வி கேட்கிறார். மேசையை தட்டும் நேரத்தில் மேம்பாட்டு நிதியை மறந்துவிட்டதாக தலையை சொருகிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தூங்கலாம், ஆனால் தொகுதி மேம்பாட்டு நிதி தூங்கலாமா? உங்களுக்கு செலவழிக்க தெரியவில்லை என்றால் இடிதாங்கியிடம் ஆலோசனை கேளுங்கள். உப்புமா எப்படி கிண்டுவது என்று ஒபாமாவுக்கு ஓபன் லெட்டரில் ஆலோசனை சொன்னதை சரித்திரம் மறக்காது. இல்லாவிட்டால் நீர் இல்லாத நதியும் நிதி இல்லாத தொகுதியும் மேம்பட்டதாய் சரித்திரம் இல்லை என்பதால் இடிதாங்கியின் தரித்திரம் தீர நிதி ஒதுக்கி கொடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.